இவ்ளோ பெரிய ஸ்டார் இருந்து, இவ்ளோ பெரிய க்ரூ இருந்து, ஏன் இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க? ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் ஒரு இக்கோ வச்சு தான் சொன்னேன். இந்த படத்த ராம் சரணுக்காக மட்டும் பார்க்கலான்னு. நான் சொன்னது சரியா தான் போச்சு. ராம் சரணுக்காக மட்டும் போய் பார்த்த எனக்கே எப்படி இருக்குன்னா, படத்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தவங்களுக்குலாம் வெல்கம் டு பெட்டி மூவி ரிவ்யூ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் சேனல் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுது. நான் போடுற ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் ரிவ்யூ இதுதான். சோ எனக்கு ஹானஸ்டா தோன்றதெல்லாம் சொல்றேன் வாங்க. ஆக்சுவலா இது சிம்பிளா மத்தவங்க வேஸ்ட் மொக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நான் இதை டிசப்பாயின்ட்மெண்ட் சொல்றேன். பிகாஸ் ராம் சரண் சார் வந்து இந்த படத்துல ரொம்பவே மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. நிறைய சீன்ஸ்ல இதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஆனா இந்த அளவுக்கு நல்ல சீன்ஸ் 1-2 இருந்தும் படம் மொத்தமா கவுத்து விட்டாங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டிய படம். ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி ஃபுல்லா கவுத்துட்டாங்க. இந்த படத்துக்கு மெயின் நெகட்டிவே ஹீரோயின் கேரக்டர் தான். ஏன்னா படம் ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் லெவல்ல எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்றீங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டா ராம் சரணுக்கு ஒரு புஷ்பா மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்ப ஸ்டாப் பண்றாங்களோ அப்பதான் இந்த படம்லாம் நல்லா வரும். எதை சொல்றேன்னா விமன் அப்ஜெக்டிஃபிகேஷன் தான். ஏன்னா ராம் சரண் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு முகத்தை பார்த்து லவ் பண்ண மாட்டாரு. என்னெல்லாம் பார்க்கணுமோ பாக்குறாரு. இதுலயே பெட்டிங்கிற கேரக்டரை எந்த அளவுக்கு இன்ட்ரோ பண்றாங்களோ அந்த அளவுக்கு டவுன்ஃபாலா ஒரு சீப் கேரக்டரா ஆயிடுது. சோ பெட்டி இல்ல ராம் சரணுக்காக இந்த படம். ஏன் இதை சொல்றேன்னா படம் ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்ல சூப்பரா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், தேவையில்லாத சாங்ஸ் இதெல்லாம் போட்டு நம்மள வந்து கதையை கவனிக்கவே விடல. கதைக்கான நியாயத்தை அவங்க செய்யல. எப்படி சொல்றேன்னா ராம் சரணோட கேரக்டர் ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரோ பண்ணிட்டு அந்த கேரக்டரோட ஆர்க்ல 2வது படியிலேயே அவங்க சொதப்பிட்டாங்க. அப்புறமா அந்த கேரக்டரை வந்து எலிவேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கிற இம்பார்ட்டன்டான கேரக்டர் எல்லாம் வந்து அசம்பிள் பண்றாங்க. அந்த கேரக்டர் கேரி பண்ற எமோஷன் கூட நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நல்ல ஜானர் எடுத்துட்டு அந்த ஜானர்ல தேவையில்லாத அணி எல்லாத்தையும் சொருகுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படமும். ஏன்னா ஒரு ஊரே ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு லவ் பண்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நரேட்டிவ் ஸ்டைல்ல ஸ்கிரீன் பிளேவை ஸ்டார்ட் பண்ணும்போது தேவையான விஷயங்கள் தானே ஷேர் பண்ணணும். தேவையே இல்லாம அதுக்கு நடுவுல சாங்கு, அதுக்கு நடுவுல லவ்ங்கிற பேர்ல வேற என்னவோ இதெல்லாம் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அது ஒரு நல்ல காதல்னு வேற காமிக்கிறாங்க பாருங்க. ஐயா விட்டுருங்கய்யா அப்படின்னு இருந்துச்சு. ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா ஒரு கேரக்டர் மேல நமக்கு கனெக்ட் வரணும்னா அந்த கேரக்டர் எப்படி இன்ட்ரோ பண்றாங்கிறது தான் மெயினான விஷயம். ஹீரோயின் கேரக்டரை இன்ட்ரோ பண்ணும் போதே இந்த மாதிரி அப்ஜெக்டிஃபைடா இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க மனசை பாருங்கன்னா நம்ம எப்படி பாக்குறது. அதுக்காக ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. அந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு கேரக்டர் மாதிரி இல்ல, அது ஒரு மசாலா மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதை விடுங்க. ஹீரோயின் காமிச்சிட்டாங்க, இந்த மாதிரி கதை போயிடுச்சு, ஓகே. இந்த மாதிரி ஆரம்பத்திலே சலிப்பு தட்டினதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர்லாம் இன்ட்ரோ பண்ணும்போது இன்ட்ரெஸ்டே போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கேரக்டரா இருக்கிற சிவராஜ்குமார் சார். ஏன்னா சிவராஜ்குமார் சார் ஒரு இம்பார்ட்டன்டான குஸ்தி வாத்தியாரா வராரு. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் ஜெகபதி பாபு. அவர் வந்து கம்ப்ளீட்டா தன்னை தானே மாடிஃபை பண்ணி நடிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு. அவரு தானே தெரியல, ஆனா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரை வச்சுதான் எமோஷனே பிளே பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கேரக்டருக்கு துளி கூட எமோஷனே நமக்கு கனெக்ட் ஆகல. இப்படி அங்க இங்கன்னு சொதப்பி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி நடுவுல தேவையில்லாத சாங்ஸ் எல்லாம் காமிச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி அவர் கிரிக்கெட் கேம்ல இருந்து ஒரு ரெஸ்லிங் கேமுக்கு மாறுறாரு. அந்த ரெஸ்லிங் கேமுக்காக அவர் போடுற ஹார்ட் ஒர்க், அந்த போராட்டம், அவர் வர்ற ஒரு ரீசன், அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்டோரிக்குள்ள போகுது. ராம் சரணோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் அப்பப்போ எங்கேயோ இருந்தோ ஹீரோயின் வராங்க, தேவையில்லாத சீன்ஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் அதுவும் நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயினை அப்ஜெக்டிஃபைடா காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்கள ஒரு பொண்ணாவே காமிச்சிருக்காங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருந்தாலே ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. என்ன பண்றது, அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு போல, கிளாமரா காமிக்கணும், அதுக்காக நிறைய ஆடியன்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறாங்க போல. பட் அதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் ராம் சரண் சாருக்கு ட்ரிபிள் ஒரு படம் வந்துச்சு. சரி அதை பத்தி நம்ம பேச வேணாம். இப்படி போற செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் படத்தை கவனிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மறுபடியும் தேவையில்லாத ஒரு ஐட்டம் நம்பர் வருது ஸ்ருதிஹாசனோடது. டைரக்டர் ஜி நம்ம தலைவன் ஏஆர் ரஹ்மான் வந்து அவரோட மியூசிக்னாலே ஒரு கல்ட்டுன்னு ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு எப்படி மியூசிக் போட்டாருன்னே தெரியல. ஏன்னா அவர் பாடும்போது மட்டும் தான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு நமக்கு தெரியுது. எந்த இடத்துலயும் ஒரு இம்பாக்ட் ஃபுல்லா ஒரு பிஜிஎம் நமக்கு கனெக்ட் ஆகல. எந்த விதத்திலயும் மியூசிக் வந்து படத்தை எலிவேட் பண்ண மாதிரி தெரியல. இங்க படத்தை ரொம்ப எலிவேட் பண்ண ட்ரை பண்ண ஒரே ஆளு ராம் சரண் மட்டும்தான். ஏன்னா வந்து அவர் செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஆனா அந்த மனுஷன் போட்ட எஃபோர்ட்டுக்கு நீங்க கொடுக்குற அவுட்புட் தானா என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ படத்தை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே நல்ல லைனுங்க. ஒரு அத்திப்பட்டி ரேஞ்ச் அளவுக்கு, ஒரு சிட்டிசன் படம் அளவுக்கு இந்த படத்தை எடுத்துருக்கலாம் நிஜமாவே.
அதுல வந்து இவங்க ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி பயங்கரமாவே பண்ணிருக்கலாம். ஏன்னு சொல்றேன், இந்த கதையோட லைன் என்னன்னா, சாதாரணமா மலையடிவாரத்துல வசிக்கிற கிராமவாசிங்க இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் தான் பெட்டி. இவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்னால அந்த கிராமத்துக்கு தாண்டி இருக்கிற சுத்து வட்டார ஊர்ல எல்லாமே இவர் ஃபேமஸ். இப்படி ஒரு கேரக்டர் தான் பெட்டி. இவர் எப்படி வந்து ஒரு கேம்ல இருந்து இன்னொரு கேமுக்கு வந்து டிராவல் ஆகுறாரு, அந்த கேம் மூலமா அந்த ஊரோட ஃபியூச்சரே மாத்தி அமைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணன் படம் மாதிரி எப்படி அந்த ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இல்லையோ, அந்த மாதிரி இந்த மலையடிவார கிராமங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியே இல்ல. ஒரே ஒரு ட்ரெயின் தான் அந்த மலை மேல போயிட்டு வருது, அது அந்த இடத்துல நிக்கல. சோ அதுக்காக போராடுற ஒரு பெரியவர் தான் ஜெகபதி பாபு. அவரு சாவர வரைக்கும் போராடுறாரு. அந்த எமோஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் பெட்டி போராடுறாரு. ஆனா பெட்டி கையில ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கு, ஸ்போர்ட்ஸ். இதை வச்சு இவர் எப்படி உலகத்துக்கு இந்தியால 18,000 கிராமம் இந்திய வரைபடத்திலேயே சரியா அமைக்கப்படலன்ற ஒரு விஷயத்த சொல்றாருன்றத இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைன். கதை ரொம்ப பெருசு, கதையில காமிக்கிற ஜியோகிராஃபி லெவலும் அதிகம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய கதைக்களத்தை எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டையும் கையில வச்சுக்கிட்டு சினிமாட்டோகிராஃபில ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு க்ரூவையும் கையில வச்சுக்கிட்டு ஸ்டண்ட்டும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டண்ட் டைரக்டரும் வச்சுக்கிட்டு இப்படி ஸ்கிரீன் பிளேல சொதப்பி ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டாரு. சாரி டைரக்டர் சார், நீங்க கண்டிப்பா இதை கவனிச்சிருக்கணும். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. சோ ஒரு நல்ல படத்தை எந்த மாதிரிலாம் டேமேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம். டைரக்டர் ரொம்ப சொதப்பிட்டாரு, கண்டிப்பா டைரக்டர் சொதப்பிட்டாரு. ஓவரால் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, நிஜமாவே எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய தோணுது, மனசுல இருந்து கொட்டுது. பட் இதோட போதும். சோ படம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான். மேபி ராம் சரண் ஃபேன்ஸ்க்கு பிளைண்டா இந்த படம் சில பேருக்கு பிடிக்கலாம். மத்தபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஆவரேஜ் தான். படத்துல எந்த பாசிட்டிவ்ஸுமே இல்லைன்னா ஒன்லி பாசிட்டிவ் ராம் சரண் சார், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட். இந்த மூணும் நிறைய படத்துல அவர் பண்ணிருக்காரு. இது மட்டும் தான் இந்த படத்துல நல்லா இருக்கு. மத்தபடி இந்த படத்துல ரொம்ப சொதப்பல் தான். ஒரு சில ஷார்ட்ஸ்ல ராம் சரண் சம மாசா இருக்காரு. ரெஸ்லிங்ல எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. இதெல்லாம் மட்டும் படத்துல ரசிக்கலாம். மத்தபடி படமா இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ராம் சரண் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கலாம் ஷேர் பண்ணுங்க. படம் பார்க்க போறவங்க இந்த ரிவ்யூவை கன்சிடர் பண்றீங்கன்னா மேபி வேற ஏதாவது படம் சூஸ் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா போயிடுங்க. நான் ராம் சரண் ஃபேன், அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை நீங்க போய் பாருங்க. சோ ஓவரால் ராம் சரண் சார் டிசர்வ்ஸ் a very better movie like RRR. சோ அடுத்த ரிவ்யூல உங்களை பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் சசிகாந்த். தேங்க்யூ.